இந்தியா தனது 68வது குடியரசு நாளை கொண்டாடி மகிழ்ந்துள்ளது. இந்தியா விடுதலை பெற்று 3 தலைமுறைகள் மாறிவிட்ட நிலையில் குடியரசு நாளின் தேவையையும் பெருமையையும் நினைவு கூறுகிறது இந்த தொகுப்பு. மக்களால் மக்களுக்காக என்பது குடியாட்சியின் அரிச்சுவடி. பிரிட்டிஷ் சட்ட திட்டங்களுக்கு மாறாக இந்திய மக்களுக்கான சட்ட நெறிமுறைகள் வேண்டும் என்ற முழக்கம் சுதந்திர போராட்டத்தின் அங்கமாய் இருந்தது. 1934ஆம் ஆண்டு அந்த கோரிக்கையின் விளைவாக இந்தியாவிற்கான அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கலாம் என 1946ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை தூதுக்குழு பரிந்துரைத்தது. அதன்படி நேரு, அம்பேத்கர், வல்லபாய் பட்டேல், ராஜாஜி உள்ளிட்டோர் இடம்பெற்ற அரசியல் நிர்ணய சபைக்கான நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியா விடுதலை பெற்றதை அடுத்து 1949ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவை ஏற்படுத்தி அரசியல் நிர்ணய சபை தீர்மானம் இயற்றியது. அந்த தீர்மானத்தின்படி சட்டமேதை அம்பேத்கர் சட்ட வரைவு குழுவின் தலைவரானார். கோபால்சாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, KM முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா உள்ளிட்டோர் அதன் உறுப்பினர்களாயினர். 2 ஆண்டுகள் கால அவகாசம் தரப்பட்ட நிலையில் ஓராண்டுக்குள்ளாகவே அம்பேத்கரின் தலைமையில் இயற்றப்பட்ட அரசியல் அமைப்பிற்கு பல்வேறு விவாதங்கள், திருத்தங்களுக்கு பின்னர் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் நாள் இறுதி வடிவம் பெற்றது. 22 பிரிவுகளையும் 12 அட்டவணைகளையும் கொண்ட உலகிலேயே மிகப்பெரிய அரசியலமைப்பு என பெயர் பெற்ற இந்திய அரசியலமைப்பு மக்களாட்சியையும் கூட்டாட்சியையும் அடிப்படையாக கொண்டது. அரசு நிறுவனங்களின் அமைப்பு மக்களின் உரிமைகள், கடமைகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. பிரிட்டிஷ் சட்டத்திட்டத்திலிருந்து விடுதலை பெற்ற முழுமையான தன்னாட்சியே நோக்கம் என்று 1929ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்திய தேசிய காங்கிரஸ் வெளியிட்ட அறிவிப்பின் நினைவாக இந்திய அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்தும் நாள் ஜனவரி 26 என்று முடிவு செய்யப்பட்டது. அதன்படி 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்தியர்களுக்காக உருவாக்கி கொண்ட அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வந்தது. 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்ற இந்திய மக்கள் தங்களுக்கான அரசியல் அமைப்பை நடைமுறைப்படுத்தியதன் வழி இனி நாங்கள் யாருக்கும் அடிமையில்லை என அறிவித்த நாளே குடியரசு நாள்.